Morning students. Just நேத்து கிளாஸோட கண்டினியூஷன் தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் JEE 2024ல 21 ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 22ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் क्वेश्चन இருக்கிற பேஜ் எடுத்துக்கங்க. 3 infinitely long charged thin sheets are placed as shown in figure. The magnitude of electric field at the point P is x into sigma by epsilon naught. The value of x is क्वेश्चनல அவங்களே டயகிராம் கொடுத்திருக்காங்க. மூணு லாங் பிளேட் ஷீட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஆரிஜின், இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், ஃப்ரண்ட்ல இருக்கிறது z ஆக்சிஸ். டிரா பண்றப்ப இப்படி சைடா வரும். இந்த சீட் x -a அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கு. ரெண்டாவது சீட் x +a லொகேஷன்ல இருக்கு. மூணாவது சீட் x 3a அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கு. இந்த சீட்டோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி -σ, இதுக்கு -2σ, இதுக்கு +σ இருக்கு. டெஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் x சிக்மா பை எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் திஸ் x என்ன பண்ண எவாலுவேட் பண்ணுவோம். ஒரு சீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். காஸ் லாவோட செகண்ட் அப்ளிகேஷன் ரிசல்ட். இத பயன்படுத்தி due to -σ இந்த ஃபர்ஸ்ட் சீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறா. அதை E1 எழுதுறேன். ஃபார்முலா இதான், சிக்மா பை 2 எப்சிலான் நாட் அப்படியே எழுதிடலாம். ஆக்சுவலா இங்க இருக்கிற சிக்மாவுக்கு பதில் -σ நீங்க போடணும். அப்படிதான் உன் மைண்ட் செட் சொல்லும். ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற குவாண்டிட்டி வெக்டார். இஃப் குவாண்டிட்டி இஸ் வெக்டார், நீ மேக்னிடியூட் தான் எழுதணும். அப்ப மைனஸ் இருந்தாலும் நீங்க பிளஸ் தான் போடணும். 2 எப்சிலான் நாட் 3 டைம். பிளேன் ஷீட்டை பொறுத்தவரை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பிளே பண்ணணும். அதனால நீங்க டெஸ்ட் பாயிண்ட் எங்க வச்சாலும் இதான் ரிசல்ட். சோ அதே மாதிரி நான் டியூ டு -2σ இதனால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்க போறேன். அதை E2 ன்னு எழுதியிருக்கேன். சிக்மாவுக்கு பதில் -2σ. அகைன் மேக்னிடியூடுங்கிறதுனால மைனஸ் போட தேவையில்ல, 2σ போட்டுக்கலாம். ஒரிஜினல் ஃபார்முலா ஃபாலோ பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி போடணும். அது 2σங்கிறதுனால 2σ போட்டா அப்புறம் 2 எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட் ரீடைன் பண்ணிக்கலாம். ஃபைனலா டியூ டு electric field for third seat which is sigma will have surface charge density sigma. அந்த ஃபீல்ட் E3 ன்னு எழுதலாம். அகைன் இதே ஃபார்முலா தான், சிக்மாவுக்கு பதில் சிக்மா by 2 எப்சிலான் நாட் ரீடைன். சோ நான் மூணு ஷீட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் பிளேட் ஷீட்டோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தனித்தனியா எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட்ஸை கண்டுபிடிச்சேன். இப்போ இவங்களோட டைரக்ஷனை டயகிராம்ல மார்க் பண்ணணும். ஏன்னா குவாண்டிட்டி வெக்டார், வெக்டார்னா டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட். டைரக்ஷனை மார்க் பண்ணிட்டு டைரக்ஷன் பேஸ்ட் அடிஷன் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ப டைரக்ஷன் எப்படி மார்க் பண்றது? முதல் ஷீட் -σ. அப்ப அதுல போய் நீங்க என்ன பண்ணணும், உங்க உள்ளங்கையை வச்சிடணும். டெஸ்ட் பாயிண்ட பாக்குற மாதிரி பாருங்க. இந்த ஷீட்ல என்னோட உள்ளங்கையை வச்சுட்டேன், டெஸ்ட் பாயிண்ட மீட் பண்ற மாதிரி. மைனஸ் ஷீட், மைனஸ்னா இன்வர்டு, அப்ப இப்படி வரும். இதான் E1 டைரக்ஷன். அடுத்து ரெண்டாவது ஷீட் வந்து -2σ. அதுல போய் என்னோட உள்ளங்கையை வச்சுட்டேன். டெஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. மைனஸ் ஷீட், உள்ளங்கை டெஸ்ட் பாயிண்ட் பாக்குற மாதிரி வச்சுட்டேன். இன்வர்டு மைனஸ்னா அப்ப E2 இதே டைரக்ஷன் தான். அடுத்து E3. சோ இது பிளஸ் ஷீட்னால வருது. சோ அதுல போய் என்னோட கையை வச்சுட்டேன். அப்புறம் உள்ளங்கையை டெஸ்ட் பாயிண்ட் பாக்குற மாதிரி டர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் பிளஸ் ஷீட்னா அவுட்வர்ட், அப்ப இப்படி போயிடும். இப்ப E3 ஓட டைரக்ஷன் இதே சைடுல தான் இருக்கு. சோ இப்ப டைரக்ஷனை பாக்குறப்ப மூணு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே சைடுல இருக்குன்னு கிளியரா தெரியுது.
அப்ப net electric field E is equal to E1 plus E2 plus E3. E1 க்கு பதில் sigma by 2 epsilon naught. E2 க்கு பதில் 2 sigma by 2 epsilon naught. E3 க்கு பதில் again sigma by 2 epsilon naught. Solve பண்ணா 4 sigma by 2 epsilon naught is equal to net electric field E வரும். கொஸ்டின்ல இந்த net electric field ஆஃபர் பண்ணிருக்காங்க. எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா x sigma by epsilon naught சொல்லிருக்காங்க. x sigma by epsilon naught. இப்போ என்ன பண்ணலாம்? epsilon naught கேன்சல் பண்ணிடலாம். sigma sigma கேன்சல் பண்ணிடலாம். இதுல இருந்து x கண்டுபிடிச்சா எனக்கு தோணும். அவ்வளவுதான். ரொம்ப சாதாரணமான ப்ராப்ளம் தான். நம்ம ரெண்டு ஷீட் parallel வச்சு சம்திங் டீல் பண்ணிருக்கோம் ரெகுலர் கிளாஸ்ல. ரெண்டு ஷீட் பண்ணிருக்கோம். JEE 2023ல பாத்தீங்கன்னா ஒரு ஷீட்டும் ஒரு லைட் சார்ஜ் இருக்கும், ஒரு வயரும் இருக்கும், அந்த மாதிரி பண்ணிருக்கோம். இதுல 3 ஷீட் வந்திருக்கு. JEE 2020ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஷீட் இன்க்ளைண்டா இருக்கிற மாதிரி பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் என்ன ஆகுதுன்னா இந்த காஸ் லா ஹைலைட் பண்ணி கொஸ்டின் வந்து ஏதோ ஒரு ஸ்டைல்ல வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கா காஸ் லா ப்ளே பண்ணுது. பாருங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற நிறைய கொஸ்டின் ஹைலி ரிலேட்டட் டு காஸ் லா தான். 22 முடிச்சாச்சு, டிக் பண்ணுங்க. அடுத்து 23 இந்த டைரக்ஷன் மார்க் பண்றப்ப சொதப்பிடக்கூடாது. நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்லயே டைரக்ஷன் மார்க் பண்றப்ப இந்த உள்ளங்கையை வச்சு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும். நீ இந்த கையை வச்சு மார்க் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நான் ரெகுலர் கிளாஸ்ல ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இப்ப வேற மாதிரி சொல்லி கொடுத்தேன். இப்பயும் நான் அதே மாதிரி தான் சொல்லித்தரேன். சோ ஸ்டைல என்ன பண்ணனா மாத்தணும். சோ அடுத்து 23 simple problem. An electric field E vector is equal to 2I cap plus 6J cap plus 8K cap by root 6 passes through surface of 4 meter square area having unit vector n cap is equal to 2I cap plus J cap plus K cap by root 6. The electric flux for that surface is dash volt per meter. Electric field given ல கொடுத்திருக்காங்க, electric flux கேட்டிருக்காங்க. electric field எப்படி ஆஃபர் ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்து வெக்டார் ரூட்ல ஆஃபர் ஆயிருக்கு. வெக்டார் ரூட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேட்டாங்கன்னா நாம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட டெஃபினிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். E வெக்டார் டாட் A வெக்டார். E வெக்டார் கிவன்ல இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஒரு குவாண்டிட்டி வெக்டாரா இருந்ததுன்னா அதுல மேக்னிடியூடு வரும், டைரக்ஷன் வரும். மேக்னிடியூட ஏன்னு எழுதுனா டைரக்ஷனுக்கு பதிலா யூனிட் வெக்டார் போட்டார். இப்போ கொஸ்டின்ல ஆஃபர் ஆயிருக்கிற E வெக்டாரை எழுதுறாங்க. 2I cap plus 6J cap plus 8K cap by root 6. அடுத்து A ஓட மேக்னிடியூட் 4 னு சொல்லிட்டாங்க. யூனிட் வெக்டார் கொடுத்திருக்காங்க. நான் யூனிட் வெக்டாரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் மேக்னிடியூட் எழுதிக்க போறேன். 2I cap plus J cap plus K cap by root 6. அதுக்கப்புறம் A ஓட மேக்னிடியூட் 4ங்கறத எழுதிட்டாங்க. ப்ராடக்ட் டாட் அப்ப I to I, J to J, K to K மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்ப 2 into 2 4 plus 6 into 1 6, 8 into 1 8. ஏன்னா டாட் ப்ராடக்ட்ல கான்ட்ராக்டா மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிடும். ப்ரொபோஷனா மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வரும். பை ரூட் 6 into ரூட் 6 6 னு போட்டுடலாம். இதெல்லாம் நார்மலா மல்டிப்ளை பண்ணா போதும். இந்த 4 ஐ நார்மலா எடுத்துக்கிட்டா போதும். இப்ப பாருங்க, 8 plus 4 14, 14 plus 4 என்ன ஆயிடும்னா 18, 18 by 6 என்ன ஆயிடும்னா 3 ஆயிடும். அப்ப 3 into 4 உங்களுக்கு என்ன ஆயிடும்னா 12 னு ஆன்சர். அவ்வளவுதான், சாதாரண கேள்வி. போன கிளாஸ், அதாவது நேத்து கிளாஸ்ல கூட இதே ஸ்டைல்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதுல ஏரியா வெக்டார் டைரக்டாவே இருந்தது. இதுல ஏரியா வெக்டார் இல்ல, ஏரியா இருக்கு, அதோட டைரக்ஷன் யூனிட் வெக்டார் தனித்தனியா இருக்கு. தனித்தனியா இருந்தா சேர்த்துக்கங்க. ப்ராபபிலி இதை நீ உள்ள மல்டிப்ளை பண்றதுனால பண்ணிடும். ஏன்னா ஒரு வெக்டாரோட ஒரு நார்மல் ஸ்கேலார மல்டிப்ளை பண்ணா அதை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதலாம், இல்ல காமனா வெளியே வச்சு எழுதலாம். சோ அதனால எப்படி பண்ணாலும் ஒரு ஒரே ஆன்சர் தான் வரும். சோ 23 ஓவர். அடுத்து 24 கொஞ்சம் லென்த்தி பார்க்கணும்.
பொறுமையா நிறுத்தி நிதானமா யோசிச்சு பண்ணணும். டஃப் கிடையாது, கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துடும். இப்ப நான் ஒரு கோட் பண்றப்ப வேகமா பண்றப்ப இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய பண்ணிட்டேன். பட் சரி பண்ணிக்கலாம். கேர்லெஸ் மிஸ்டேக்ங்கிறது நம்ம பதட்டத்துல பண்றதுதான். தி நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P along y-axis is 0. Then the ratio of Q2 by Q3 is 8/5 root x, where x is equal to, இந்த மாதிரி ஒரு டயகிராம் அவங்க கொடுத்துட்டாங்க. சோ இது வந்து 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் 3 சென்டிமீட்டர். சோ இந்த இடத்துல தான் ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட P ன்னு டினோட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் y axis கண்டுபிடிச்சு 0 போட சொல்லியிருக்காங்க. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P along y axis 0. இதான் क्वेश्चनல கொடுத்திருக்கிற டேட்டா. அப்போ y axis எலக்ட்ரிக் ஃபீல்ட கால்குலேட் பண்ணிட்டு 0 போட்டா அவங்க என்ன கேக்குறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த பாயிண்ட்ல உள்ள சார்ஜ் Q2ங்கறாங்க. இந்த பாயிண்ட்ல உள்ள சார்ஜ் வந்து -Q3 சொல்லிருக்காங்க. மொத்தம் 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட் சார்ஜுக்கு சேர்த்து பல்கா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்கிட்ட கிடையாது. அட் அ டைம்ல ஒரு சார்ஜுக்கு பண்ணா அதுக்கான ஃபார்முலா Q/4πε0 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி Q2 னால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்க போறேன். நான் இதை E2 ன்னு நேம் பண்ணிக்கிறேன். இந்த சிம்பல் என்னோட சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். Q க்கு பதிலு Q2, 4πε0 கான்ஸ்டன்ட் ரீடைன் பண்றேன். அப்புறம் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப். அப்ப இந்த கேப் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா இது √20 வரும். சென்டிமீட்டர்ல இருக்கும். நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப √20 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர். அப்ப எனக்கு 20 × 10⁻⁻4 முடிச்சாச்சு. அடுத்து டியூ டு Q3, அதனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட E3 ன்னு எழுதுறேன். Q க்கு பதிலு -Q3. பட் நான் பிளஸ் தான் போடுவேன். ஏன்னா நான் எழுதுற டாப் மேக்னிடியூட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் குவாண்டிட்டி, வெக்டார்னா மேக்னிடியூட் டைரக்ஷனும் வரும். மேக்னிடியூட்ங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதனால +Q3 போட்டுருக்கேன். 4πε0 கான்ஸ்டன்ட். அப்புறம் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்னா யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவுல இருக்கிற கேப். நீங்க பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா √25 சென்டிமீட்டர். அத ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்ப உங்களுக்கு 25 × 10⁻⁻3. சரி, சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயரா மாத்தினா 10⁻⁻4 முடிச்சாச்சு. தனித்தனியா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சோம். அடுத்து நாம என்ன பண்ணா இவங்களோட டைரக்ஷனை டயகிராம்ல மார்க் பண்ணணும். First electric field E2, which is because of Q2. அப்ப நான் Q2 ல கைய வச்சுட்டேன். என்னோட உள்ளங்கைய டெஸ்ட் பாயிண்ட் பாக்குற மாதிரி டர்ன் பண்ணிட்டேன். இது பிளஸ் சார்ஜ்னா அவுட்வர்ட். அப்ப E2 ஓட டைரக்ஷன் முடிச்சாச்சு. அடுத்து E3, which is because of -Q3. அப்ப -Q3 ல என் உள்ளங்கைய வச்சுட்டேன். அதை அப்படியே டர்ன் பண்ணி டெஸ்ட் பாயிண்ட வியூ பண்ற மாதிரி ஹோல்ட் பண்ணிருக்கேன். மைனஸ்னா இன்வர்ட். அப்ப இப்படி வரும். சோ E3 மார்க் பண்ணிட்டேன். இதே நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டையும் வெக்டார் ரிசல்ட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்திருப்பாங்க. பட் இங்க அப்படி சொல்லல. y டைரக்ஷன்ல இருக்கிற நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ங்கறாங்க. அப்படினா இத நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி x and y காம்போனன்ட்டா எழுதுறது நல்லது. ஸ்ப்ளிட் பண்றதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இங்க போடுறேன். இந்த ஆங்கிள் நான் θ1 அஷ்யூம் பண்றேன். அப்ப இது θ1 அதே ப்ரொஜெக்ஷன்ல இருக்கிறதுனால இதுவும் θ1. இந்த ஆங்கிள் நான் θ2 அஷ்யூம் பண்றேன். ஏன்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இந்த சைடு வேற மாதிரி இருக்கு, இந்த சைடு வேற மாதிரி இருக்கிறதுனால ஆங்கிள் மாறும். அதனால இதையும் θ2 போட்டேன். ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் லாஜிக் பண்ணி இது θ2 பண்ணும். இப்ப அடுத்து என்ன? இப்ப அந்த பாயிண்ட் P நான் திருப்பி ரீட்ரா பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் லைன் போட்டேன். இது E2, எலக்ட்ரிக் ஃபீல்ட் E2. இந்த ஆங்கிள் θ1.
ஒரு வெக்டார் இன்க்ளைண்டா இருந்தா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். எங்க தீட்டா இருக்கோ அங்க காஸ் தீட்டா டேர்ம் அப்படின்னா என்ன ஆகும்? E2 காஸ் தீட்டா 1 வரும். அதுக்கு பெர்பெண்டிகுலரா என்ன அப்படின்னா E2 sin தீட்டா வரும். எப்போ ஒரு வெக்டாரை நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்றீங்களோ அப்ப இனிமேல் இது நாட் எசென்சியல். அதே மாதிரி E3 மார்க் பண்ணுங்க. இந்த ஆங்கிள் தீட்டா 2. அகைன் ஒரு வெக்டார் ரெண்டா பிரிக்கலாம் பிகாஸ் இன்க்ளைண்டா இருக்கு. தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா டேர்ம் வந்துரும். அப்ப E3 காஸ் தீட்டா 2 அதுக்கு பெர்பெண்டிகுலரா உங்களுக்கு என்ன ஆகும்னா E3 sin தீட்டா 2. இதுல y காம்பனன்ட் பாருங்க ஆப்போசிட்ல இருக்கு. வெக்டார் அடிஷன் ரூல் படி ஆப்போசிட்ல இருந்தா நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப E2 sin theta 1 minus E3 sin theta 2 is equal to electric field along y axis. In question they said this is 0. அப்ப 0 போட்டீங்கன்னா இந்த போர்ஷன் இங்கிட்டு வந்து E2 sin theta 1 is equal to E3 sin theta 2 மாறும். இப்ப நீங்க E2 க்கு பதிலா இந்த வேல்யூ போடுங்க. Q2 divided by 4 pi epsilon naught into 20 into 10 power minus 4. அப்புறம் sin theta 1 வேணும். இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் இருந்து கண்டுபிடிங்க. ஆப்போசிட் சைடோட பை ஹைபோடனஸ். அப்படின்னா 4 by root 20. மேலே சென்டிமீட்டர் தான் வரும், கீழே சென்டிமீட்டர் தான் வரும். அப்ப பிரச்சனை இல்லாத கேன்சல் ஆயிடும். E3 க்கு பதிலா இத ஃபில் பண்ணுங்க. Q3 divided by 4 pi epsilon naught 25 into 10 power minus 4. அப்புறம் sin theta 2 இந்த ட்ரையாங்கிள் இருந்து கண்டுபிடிங்க. ஆப்போசிட் சைடோட பை ஹைபோடனஸ். அப்ப 4 by root 25 வரும். எதை கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுங்க. 4 pi epsilon naught 4 pi epsilon naught இந்த 4 இப்போதைக்கு கேன்சல் பண்றேன். 10 power minus 4 10 power minus 4 கேன்சல் பண்ணிக்கலாம். இதுல இருந்து Q2 by Q3 கண்டுபிடிக்கலாம். அப்ப இது அங்கிட்டு கொண்டு போயிருங்க. 20 into root 20 by கீழ 25 into root 25 வரும். இந்த Q2 by Q3 அந்த வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. 8 by 5 root x 8 by 5 root x ன்னு சொல்லிட்டாங்க. is equal to 20 root 20 by 25 root 25 20. இப்ப எதை கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணலாம். இந்த 5 ஐயும் 25 ஐயும் கேன்சல் பண்ணா 5 ஆயிடும். இந்த 5 ஐயும் 20 ஐயும் கேன்சல் பண்ணா 4. 8 ஐயும் 4 ஐயும் கேன்சல் பண்ணா இங்க 2 ஆயிடும். இதுல இருந்து root x கண்டுபிடிச்சா கிராஸ் பண்ணி 2 into root 25 by root 20 வரும். அப்படியே ஸ்கொயர் பண்ணா x is equal to 4 into 25 by 20 வரும். 5 ஆல கேன்சல் பண்ணா இது 4 டைம் இது 5 டைம். இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சுனா x will become as 5. அவங்க x தான் கேட்டிருக்காங்க அத கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய பார்க்கணும் பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. பாயிண்ட் சார்ஜ் வச்சு கேட்டாங்க அப்படின்னா பாயிண்ட் சார்ஜோட ஃபார்முலா வச்சு ப்ளே பண்ண வேண்டியதான். குவாண்டிட்டி வெக்டார்னா மேக்னிட்யூட தனியா கண்டுபிடிச்சிட்டு டைரக்ஷனை டயகிராம்ல மார்க் பண்ணிட்டு யோசிக்காதீங்க. இதெல்லாம் யோசிக்கிறது. குவாண்டிட்டி ஸ்கேலார் தான் ஈஸியா பண்ணுங்க. So 24 over. அடுத்து 25. And electric field E vector is equal to 2x I cap Newton Coulomb inverse exists in space. A cube of side 2 meter is placed in the space as per figure given below. The electric flux through the cube is dash Newton meter squared per coulomb. முதல்ல அவங்க சொன்ன மாதிரி ஒரு கியூப் வரைஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இங்க இருந்து x and y z ஆக்சிஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.
இது y ஆக்சிஸ், இது ஆரிஜின், இது z ஆக்சிஸ். இது 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த லென்த் வந்து 2 மீட்டர். டியூபோட சைடு லென்த் 2 மீட்டர் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 2x I கேப்னு இருக்கு. அப்படின்னா x டைரக்ஷன்ல மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்போ YZ ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாதனால YZ ஓட ஃபேஸஸ் பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கியூப்ல மொத்தம் 6 ஃபேஸ் வரும். 1 2 இந்த ரெண்டு ஃபேஸும் பாட்டம் ஃபேஸும் டாப் ஃபேஸும் y ஆக்சிஸ் ஓடது. இந்த ஃப்ரண்ட்டும் பேக் இருக்குல. இப்போ இதுதான் கியூப்னு வச்சுக்கோங்களேன். இதான் கியூப்னு எடுத்து. இந்த ஃபேஸும் y வருது. இந்த ஃபேஸும் z வருது. இப்போ இந்த ஃப்ரண்ட்டும் பேக் சைடுல உள்ளதுக்கு அது வந்து z வருது. இதுவும் x வருது. மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். 6 ஃபேஸுக்கும் நீங்க தனித்தனியா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். லக்கிலி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இதுல வந்து x ஆக்சிஸ் மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சிருக்கு. அதனால இந்த ரெண்டு ஃபேஸ் தான் வேலை செய்யும். இந்த சைடுல இருக்கிற ஒரு ஃபேஸ், இந்த சைடுல இருக்கிற ஒரு ஃபேஸ் தான் வேலை செய்யும். மித்ததெல்லாம் வராது. அதே நேரத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேட்டாங்கன்னா ஃபார்முலா இதுதான். E வெக்டார் டாட் A வெக்டார். இதை நாம கொஞ்சம் அப்டேட் பண்ணி E cos θ into ஏரியான்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபேஸ் கண்டுபிடிக்க போறேன். ஆரிஜின்ல இருந்து இந்த ஃபேஸ் என்ன இருக்குன்னா 2 மீட்டர் தள்ளி லொகேட் ஆயிருக்கு. அப்ப x க்கு பதில் 2 போடணும். E யோட ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன். क्वेश्चनல E யோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? கொஞ்சம் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். E யோட ஈக்குவேஷன் எவ்வளவு இருக்குன்னா 2x அப்படின்னு இருக்கு. cos θ into ஏரியா இருக்கு. கவனமா சால்வ் பண்ணுங்க. 2 into x க்கு பதில் 2 cos θ வேணும். இந்த ஃபார்முலாவை பொறுத்தவரைக்கும் தீட்டாங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கும் ஏரியா டைரக்ஷனுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். யோசிங்க. இப்ப நான் இந்த ஃபேஸ் எடுத்திருக்கேன். டியூப்ல நான் இந்த ஃபேஸ் எடுத்திருக்கேன். அப்ப இந்த ஃபேஸ் எடுக்கணும்னா இங்கிட்ட இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போடணும். அதுதான் ஏரியா டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஐ கேப் இருக்கு. ஐ கேப்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, ஏரியா இப்படி இருக்கு. அப்ப ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல இருந்தா இங்க cos 180 போகும். அப்புறம் ஏரியா வேணும். ஏரியானா இந்த ஏரியா வேணும். அதாவது இந்த ஏரியா வேணும். அதாவது இந்த ஏரியா. இது வந்து கியூபோட ஒரு சைடு வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும். ஸ்கொயரோட ஏரியா சைடு ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் என்ன ஆயிரும்னா 4 வரும். சால்வ் பண்ணுங்க. 2 into 2 4, 4 into 4 16, cos 180 minus 1. அப்ப minus 16 ஆன்சர். சோ இந்த ஃபேஸ்க்கு நான் அப்டெயின் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஃபேஸ்க்கு அப்டெயின் பண்ணணும். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் செகண்ட் ஃபேஸ். இந்த ஃபேஸ் எங்க இருக்குன்னா ஆரிஜின்ல இருந்து 4 மீட்டர் தள்ளி இருக்கு. இது ஒரு 2 மீட்டர், இது ஒரு 2 மீட்டர்னா 4 மீட்டர் தள்ளி இருக்கு. அப்ப x க்கு பதிலா 4 போட்டுடலாம். இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. 2 ரீடைன் x க்கு பதிலா 4 cos θ வேணும். இந்த ஃபோர்ஸை பொறுத்தவரை இந்த ஃபேஸை பொறுத்தவரை ஏரியா டைரக்ஷன் எப்படி இருக்கு? கொஸ்டின்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் x ஆக்சிஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி தான் இருக்கு. சோ ஏரியா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல வரதுனால cos θ வந்து 0. நெக்ஸ்ட் ஏரியா வேணும். இதுவும் ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும். ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா சைடு ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் 4 னு வரும். 2 into 4 8, 8 into 4 என்ன ஆயிரும்னா 32 ஆயிரும். cos 0 1 அப்ப plus 32 வரும். இது வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபேஸ்க்கு -16, இன்னொரு ஃபேஸ்க்கு 32. அப்ப ஆன்சர் வந்து 16. மிச்ச 4 ஃபேஸ்க்கு ஆன்சர் வராது. ஆன்சர் வராத ஃபேஸை நம்ம என்ன பண்ணிடலாம் விட்டுறலாம். ஏன்னா அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்ல. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒன்று தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அதனால இதுதான் ஆன்சர். JEE 2023 பாத்தீங்கன்னா 6 ஃபேஸும் வேலை செய்யற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இதே ஸ்டைல்ல நடத்திருப்பாங்க. நம்ம ரெகுலர் நோட்ஸ்ல இதே மாதிரி 2 ப்ராப்ளம் நடத்திருக்கோம். ஆரிஜின் வச்சு ஒரு கியூப், ஆரிஜினை வச்சு தள்ளி விட்டு ஒரு கியூப்ல இதே மாதிரி நடத்திருப்பாங்க. அதான் நான் சொன்னேன்ல, காஸ்லா வந்து ஹைலைட் ஆகும். ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம்னா ஒண்ணு காஸ்லா இல்லைன்னா கெப்பாசிட்டர். இதுல இருந்து ஜாஸ்தியான கொஸ்டின்ஸ் என்ன ஆகுதுன்னா வருது. முடிச்சாச்சுப்பா. 25 ஓவர். அடுத்து 26.
Suppose a uniformly charged ball provides electric field of 2 into 10 power 4 Newton per coulomb. Normally, a charged particle of mass 2 gram being suspended through a silk thread of length 20 centimeter and remain stay at a distance of 10 centimeter from the wall, then the charge on the particle will be 1 by root x microcoulomb, where x is equal to dash. G10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வால் இருக்கு, அவங்க சொல்ற மாதிரி வால் வரைஞ்சிட்டாங்க. இந்த வால் வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ். அப்ப இந்த வால் ஃபுல்லா பிளஸ் சார்ஜா போட்டாங்க. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட ஆஃபர் பண்ணுதுங்கிறாங்க. அதோட டைரக்ஷன் நார்மலா இருக்குங்கிறாங்க. நார்மலா வாலுக்கு பெர்பெண்டிகுலர். அப்படின்னா இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். இந்த மாதிரி டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃபர் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மா இருக்குன்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் 2 கிராம் மாஸ் ஒரு சில்க் த்ரெட் வழியா அதை தொங்க விடுறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால ரிப்பல் ஆகி அந்த சார்ஜ் பார்ட்டிகல் ஆஃப் 2 கிராம் மாஸ், இதோட மாஸ் வந்து 2 கிராம், அது எவ்வளவு தள்ளி இருக்கு அப்படின்னா 10 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு. ஃப்ரம் வால்ல இருந்து அந்த சார்ஜ் பார்ட்டிகல் 10 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த சில்க் த்ரெட்டோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டர். இப்ப இந்த சார்ஜ் பார்ட்டிகல் இங்கிட்டும் வரலாம், இங்கிட்டும் போகல, இதே பாயிண்ட்ல ஸ்டே பண்ணுது. அந்த சார்ஜ் பார்ட்டிகளோட சார்ஜ் வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களே சார்ஜ் வேல்யூ கொடுத்திருக்காங்க 1 by root x microcoulomb. அதுல எக்ஸ்னா என்னன்னு நம்ம எவால்வேட் பண்ண சொல்றாங்க. இந்த சார்ஜ் பார்ட்டிகளோட மாஸ் கிவன்ல ஆஃபர் ஆயிருக்கு. அப்ப இத மாஸா ட்ரீட் பண்றப்போ ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg வந்துடும். அதை மார்க் பண்றாங்க. அடுத்து இது பிளஸ் வால், இதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருது. இது ஒரு பிளஸ் சார்ஜ். அப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை நீங்க என்ன பண்ணலாம்னா F is equal to EQ ன்னு எழுதலாம். அதாவது E யோட டெஃபினிஷன் ஃபார்முலா F by Q. அது வந்து F கண்டுபிடிச்சா EQ ன்னு எழுதலாம். எப்பெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிவன்ல இருக்கோ அப்பெல்லாம் ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் இந்த இன்க்ளினேஷனை தீட்டான்னு மார்க் பண்றேன். இது நானா தான் பண்றேன். அப்படியே நான் என்ன பண்ணணும்னா ஒரு ரெஃபரன்ஸ் சைடு அந்த த்ரெட்டுக்கு ஃபேவராவே எக்ஸ்டெண்ட் பண்றேன். இது தீட்டானா அதே ப்ரொஜெக்ஷன்ல இருக்கிறதுனால இதையும் தீட்டான்னு போடுறேன். ஆல்சோ இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எனக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த டேட்டாவை வச்சு தீட்டா என்னால கால்குலேட் பண்ண முடியும். சைன் தீட்டா டீல் பண்றேன். ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபோடெனஸ். அப்ப 10 by 20 னா 1 by 2. அப்ப இதுல இருந்து தீட்டா கண்டுபிடிச்சா 30 டிகிரி வரும். அதே மாதிரி இந்த EQ இருக்கிற ஃபோர்ஸ் அதை இங்கிட்டு போட்டுக்கலாம். அப்படி போட்டா இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதுல tan தீட்டா கண்டுபிடிக்கிறோம். அப்ப tan 30 is equal to opposite side EQ divided by adjacent side mg ன்னு வரும். இதை ஈக்விலிபிரியம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் ஒரே இடத்துல இருக்குன்னா ஈக்விலிபிரியம்னு சொல்லுவாங்க. sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா, இந்த மாதிரி ட்ரிகோனோமெட்ரிக் டேர்மை கால்குலேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வரதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. சில நேரத்துல நிறைய ஃபோர்ஸ் இருந்ததுன்னா ஃபோர்சஸ் ஆர் ஈக்குவல்ங்கிற ஆஸ்பெக்ட்ல கூட போகலாம். இந்த மாதிரி ஃபோர்சஸ் நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி அப்படியும் போகலாம். எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க வரல. ஏன்னா ஒன்னு வெர்டிகலி டவுன்வர்ட், இன்னொன்னு ஹரிசாண்டலா இருக்கு. இன்க்ளைண்டா இருந்தா நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி போயிருப்பேன். ஸ்ட்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளம்னா அப்படிதான் பண்ணிருப்போம். ஸோ அதனால சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும். இப்ப டீல் பண்ணுங்க. tan 30 வேல்யூ 1 by √3. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 2 into 10 power 4ன்னு சொல்லியிருக்காங்க. Q எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். மாஸ் 2 கிராம் சொல்லியிருக்காங்க, அதை கிலோகிராமா மாத்திருக்காங்க. அப்புறம் கொஸ்டின்ல G வந்து என்ன சொல்லியிருக்காங்க 10ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கேன்சல் ஆயிடும். இந்த 10 power minus 3 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 power minus 2 மேல போயிடுச்சுன்னா 10 power 6ன்னு வரும். into Q இது क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 1 by root x microcoulomb. மைக்ரோக்கு பதிலா ஒரு 10 power minus 6. இந்த 10 power 6 உம் 10 power minus 6 உம் கேன்சல். இதுல இருந்து root x கண்டுபிடிச்சா √3 வரும். அவங்க கேக்குற x கண்டுபிடிச்சா 3 வரும். அவ்வளவுதான். இந்த மாதிரி டயகிராம் வரைய தெரிஞ்சா போதும், ஈஸியா பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் லாஸ் ஆஃப் மோஷன்ல வரும். லாஸ் ஆஃப் மோஷன் வரப்ப இந்த ஃபோர்ஸ்
இருக்காது. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும், வேற ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கும், அப்ளைடு ஃபோர்ஸ் வரும். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாம எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ற மாதிரி ஒரு இதே ஸ்டைல்ல லாஸ் ஆஃப் மோஷன்லயே ப்ராப்ளம் இருக்கும். இங்க ஜஸ்ட் எஃப் இருக்கும், இல்ல எஃப்க்கு பதிலா 100 நியூட்டன் 200 நியூட்டன் ஏதாவது நம்பர். யூக்லிபிரியம்ங்கிற கேட்டகரி கீழே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். யூக்லிபிரியம்ங்கிற கேட்டகரி அப்படின்னா ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும், இல்லைன்னா சைன் தீட்டா டான் தீட்டா அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் வரலாம். சோ முடிச்சா இருக்கும். Question number 27. Two charges -4 microcoulomb and +4 microcoulomb are placed at points A 1,0,4 and B 2,-1,5 meter located in an electric field. E vector is equal to 0.2 I cap volt per centimeter. The magnitude of torque acting on the dipole is 8 into root alpha into 10⁻⁻5 Newton meter, where alpha அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டைபோல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சிருக்காங்க, டார்க் கொடுத்துட்டாங்க. அந்த டார்க்ல ஆல்பான்னு ஒரு நோட்டேஷன் மிஸ்ஸிங்கா இருக்கு. அந்த மிஸ்ஸிங் நோட்டேஷன் ஆல்பாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 0.2 I cap volt per centimeter. சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும். அப்போ ஒரு 10⁻⁻2 வரும். அது மேல போய் இதோட மல்டிப்ளை பண்றப்ப 20 I cap volt per meter வரும். நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்றப்ப சென்டிமீட்டர் மீட்டர் கன்வர்ஷன் கவனிக்கவே இல்லை, அப்படியே வேகமா போயிட்டேன். சோ அப்ப நம்ம கவனமா இருக்கணும், எல்லா இடத்துலயும் SI யூனிட் இருக்கான்னு செக் பண்ணணும். இது ஆல்வேஸ் இந்த விஷயத்துல நம்ம சின்சியரா இருக்கணும். அப்புறம் E இருக்கு, டார்க் கேட்டிருக்காங்க, டார்க் கொடுத்திருக்காங்க. டைபோலோட டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. given data vector appearanceல இருக்கிறதுனால ப்ரொபஷனல் ஃபார்முலா எடுத்துக்கணும். டார்க்கோட ப்ரொபஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா P வெக்டார் கிராஸ் E வெக்டார் எடுத்தாச்சு. எனக்கு இப்போ P வெக்டார் வேணும், ஏன்னா E வெக்டார் அவைலபிள். P வெக்டார் இருந்தா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துக்கலாம். P வெக்டார் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா any one charge into length of dipole. எனக்கு சார்ஜ் அவைலபிள், length of dipole கண்டுபிடிச்சா போதும். length of dipole சிம்பல் தான் 2a வெக்டார் இல்ல 2d வெக்டார், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு சார்ஜ் வந்து ஏங்கிற பாயிண்ட்ல லொகேட் ஆயிருக்கு, இன்னொரு சார்ஜ் பிங்கிற பாயிண்ட்ல லொகேட் ஆயிருக்கு. ஏ பாயிண்டோட டேட்டா கொடுத்திருக்காங்க 1,0,4, பி பாயிண்டோட டேட்டா கொடுத்திருக்காங்க 2,-1,5 மீட்டர்ல தான் இருக்கு. இதுல இருந்து இதை கழிச்சோம்னா length of dipole in vector appearanceல கிடைச்சிரும். 2 - 1 1 I cap -1, 0 - j cap 5 - 4 + k cap அப்படின்னு 1 போடாம கூட இருக்கலாம். இதுதான் யார் அப்படின்னா டைபோலோட லென்த். அதை சார்ஜால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு டைபோல் மூமெண்ட் கிடைச்சிரும். சார்ஜ் வந்து 4 மைக்ரோகூலம்ப் இருக்கு, அதை அப்படியே எழுதிட்டேன். லென்த் ஆஃப் டைபோல் என்ன பண்றோம்னா I cap - j cap + k cap னு கண்டுபிடிச்சிருக்கு, அதை ஃபில் பண்ணேன். இது அப்படியே இந்த இடத்துல ஃபில் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா டார்க் கிடைச்சிரும். அப்ப டார்க் tau vector is equal to டைபோல் மூமெண்ட்க்கு பதில் 4 × 10⁻⁶ I cap - j cap + k cap கிராஸ் ப்ராடக்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதில் 20 I cap. இந்த பாருங்க, இந்த 20 யும் 4 × 10⁻⁶ மல்டிப்ளை பண்ணி 80 × 10⁻⁶ ஓரமா எழுதிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறேன். கிராஸ் ப்ராடக்ட்னா மாத்தி மாத்தி பண்ணணும். அப்ப I கிராஸ் I னா உங்களுக்கு 0 ஆயிடும், விட்டுறலாம். அடுத்து -j கிராஸ் I. j கிராஸ் I னா மிஸ்ஸிங் லெட்டர் k எழுதிடலாம். இதுல ஒரு மைனஸ் இருக்கு, அதையும் எழுதிட்டேன். j கிராஸ் I னா -k வரும் கிராஸ் ப்ராடக்ட் பண்றப்ப. இங்க ஒரு மைனஸ், இந்த மைனஸ் இங்க வந்து இருக்கு. ஆல்ரெடி ரிசல்ட் -kங்கிறதுனால +k ஆயிடும். அப்புறம் இந்த பிளஸ் போட்டுக்கலாம். k கிராஸ் I. k கிராஸ் I னா உங்களுக்கு j cap னு வரும். கொஞ்சம் கிராஸ் ப்ராடக்ட்ல சின்சியரா இருக்கணும். I கிராஸ் j னா k, k கிராஸ் I னா j, j கிராஸ் I னா -k. எப்படின்னா j கடுத்து k தான் வரணும், I வருது. அப்ப ஆர்டர் மாறிடுச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மைனஸ் வரும். இது டார்க். இந்த டார்க்கோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது. அப்ப 80 × 10⁻⁶ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்க்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா அதே தான் வரும். அதனால இதை அப்படியே வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி போர்ஷனுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறப்ப நாம என்ன பண்ணுவோம், ரூட் போட்டு ஒரு டேர்முக்கு முன்னாடி உள்ள நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதுவோம். அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 2 இருக்கும். இந்த டார்கோட மேக்னிடியூட் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 8 into root alpha into 10 power minus 5 னு சொல்லிருக்காங்க. இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணா 10 ஆயிடும். 10 power minus 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 power minus 5 அது இதோட கேன்சல் ஆயிடும். அப்ப root alpha is equal to root 2 னா alpha is equal to 2. சாதாரண விஷயம்ப்பா. டைபோல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க, டார்க் கேட்டிருக்காங்க. டார்க்கோட ஃபார்முலா எழுதிட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு. நாம டேட்டா டைரக்டா இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்து போயிருந்தோம். உனக்கு சப்போஸ் கிராஸ் ப்ராடக்ட் அன்ஈஸியா ஃபீல் ஆகுதுன்னா நீ மேட்ரிக்ஸ் மெத்தட்ல பண்ணிக்கோ. டைம் சின்னதா இருக்கு, ஈஸியா பண்ணிடலாம். டைம் பெருசா இருந்தா இப்ப இந்த ஐஜேகே இருக்கு, இதுலயே ஐஜேகே இருந்ததுன்னா நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் போலாம். நான் அப்ப கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்னதா இருக்கிறப்ப மேட்ரிக்ஸ் மெத்தட் தேவையில்லை, ஈஸியா பண்ணிடலாம். So question number 28 over. 29 போல்டுல வச்சிருக்கோம்ப்பா. ஏன்னா அதுல சாலிட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து சிலிண்டர். எனக்கு கோனுக்கு சாலிட் ஆங்கிள் பத்தி ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. சிலிண்டர்ல எனக்கு பெருசா நாலேஜ் இல்ல, ஐடியா இல்ல. சாலிட் ஆங்கிள் சேர்க்க நாலேஜ் இல்ல. அதனால நான் அதை ரெகக்னைஸ் பண்ணி தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகல. அதனால நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை ஜெனரேட் பண்ணிட்டு ஒரு தனி கொஸ்டினா இதை ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடலாம். ஒரு வீக்குள்ள போஸ்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு படிச்சிருவேன், இல்லை நாளைக்கு படிச்சிருவோம். ஸோ அதிகபட்சம் அடுத்த வாரத்துக்கு நான் ஒரு தனி வீடியோவா நானாவே என்ன பண்ணிடுறேன்னா அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30. An electric charge 10 power minus 6 microcoulomb is placed at origin 0,0 meter of XY coordinate system. 2 points P and Q are situated at root 3, root 3 meter and root 6, 0 meter respectively. The potential difference between points P and Q will be ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஆரிஜின்ல லொகேட் ஆயிருக்கு XY கோஆர்டினேட் சிஸ்டம்ல. அந்த சார்ஜோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 10 power minus 6 மைக்ரோகூலும். ரெண்டு பாயிண்ட் சொல்றாங்க. ஒரு பாயிண்ட் வந்து root 3, root 3 லொகேஷன்ல இருக்கு. அப்படின்னா மேபி இங்க இருக்கலாம். இந்த பாயிண்டோட லொகேஷன் root 3, root 3. இன்னொரு பாயிண்ட் வந்து Q, அதோட லொகேஷன் எங்க இருக்குன்னா root 6, 0ல இருக்கு. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் P வந்து டயகனலா கரெக்டா 45 டிகிரில இருக்கு. ஏன்னா x லே root 3, y லே root 3 தான் கரெக்டா என்ன ஆகும்னா 45 டிகிரில ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்டைன் பண்ணுங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் P and Q என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா Vp minus Vq கண்டுபிடிக்கணும். இது பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜோட பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Q divided by 4 pi epsilon naught distance. இதான் ஃபார்முலா. இது நம்ம ரெகுலர் கிளாஸ்லயே படிச்சிருப்போம். சோ பாயிண்ட் P ஓட பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். Q க்கு பதிலா இந்த சார்ஜ் வேல்யூ போட்டுறலாம். 10 power minus 6 மைக்ரோகூலும், 10 power minus 6 ரீடைன் பண்றோம். மைக்ரோவை நார்மலுக்கு மாத்திட்டாங்க. 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட் அதை ரீடைன் பண்றாங்க. அப்புறம் டிஸ்டன்ஸ் வேணும். டிஸ்டன்ஸ்னா இந்த ஃபார்முலா படி என்ன வேணுமோ அதை ஃபாலோ பண்ணணும். யார் சார்ஜோ அவங்களுக்கு எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கு நடுவில் இருக்கிற கேப். இது சார்ஜ், இது டெஸ்ட், நடுவில் இருக்கிற கேப் தான். கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா இதுவும் root 3, இதுவும் root 3. அப்ப பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணா root 6 எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சா அதை அப்படியே போட்டாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மீட்டர்ல இருக்கு. இந்த டேட்டா எல்லாம் மீட்டர்ல இருக்கு. அப்ப ரிசல்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் மீட்டர்ல இருக்கு. நீ கண்டுபிடிச்சு பாருங்க. root 3 ஸ்கொயர் பண்ணுவோம். root 3 ஸ்கொயர்னா 3, திருப்பி root 3 ஸ்கொயர்னா 3. அது அந்த ரூட்டுக்கு எழுதுறப்ப root 6 வரும். அது சாதாரண செய்யலாம். அடுத்து பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் Q கண்டுபிடிக்கணும். திருப்பி இதே ஃபார்முலா தான். Q க்கு பதிலா அந்த சார்ஜ் வேல்யூ 10 power minus 6 மைக்ரோகூலுமை நார்மலுக்கு மாத்திட்டாங்க. 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ். ஃபார்முலா படி டிஸ்டன்ஸ்ங்கிறது யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்க டெஸ்ட் இருக்கோ அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்.
இது சார்ஜ், இது டெஸ்ட், நடுவுல இருக்கிற கேப் வந்து இந்த கேப். அது எனக்கு எவ்வளவு வருதுன்னா √6 வருது. அது அப்படி இங்க போட்டாங்க. ரெண்டு பாயிண்ட்லயும் பொட்டன்சியல் ஈக்குவலா இருக்கு. அப்போ பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா 0. அவ்வளவுதான் முடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 30 ஓவர். அடுத்து 31. The electrostatic potential due to an electric dipole at a distance or varies as potential for dipole கேட்டிருக்காங்க. நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. இது ஒரு பெரிய क्वेश्चन டெரைவ் பண்ணிருக்கோம். P cos theta divided by 4 pi epsilon naught r square. அப்ப V க்கும் r square க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கு. அப்ப இது எந்த ஆக்சல் வருது? சம ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம், சிஸ்டமேட்டிக்கா டெரைவ் பண்ணிருக்கோம். அடுத்து 33வது क्वेश्चनல இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி டீடைலா ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். ஃபார்முலா தெரிஞ்சுனா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஸ்ட்ரைட் டெரிவேஷன் क्वेश्चन. நான் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் பண்ணிட்டேன். θ 0, θ 180, θ 90 சில ஸ்பெஷல் கேஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ 31 டைரக்ட் क्वेश्चन முடிச்சாச்சு. அடுத்து 32. At the center of a half ring of radius 10 centimeter and linear charge density 4 nanocoulomb meter inverse, the potential is x pi v volt. V is volt. The value of x is ஒரு ரிங் சொல்லிட்டாங்க, அது பாதியா இருக்கு. இதோட ரேடியஸ் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர். சென்டர்ல பொட்டன்சியல் கொடுத்துட்டாங்க V x into pi volt அப்படின்ட்டு. x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரிங்கோட பொட்டன்சியல் அட் சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா V is equal to 1/4 pi epsilon naught q divided by radius of ring. இதான் ஃபார்முலா. இதுல டேட்டாவை போட்டா ஆன்சர் வரும். இந்த ஃபார்முலா லிங்குக்கு அப்ளிகபிள். நீ மனப்பாடம் பண்ணிக்கோ, போய் ஓவர் ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ரிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சிலபஸ்ல இருந்து டீவியேட் ஆனா எப்பயாவது ரேரா கேட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீ என்ன பண்ணலாம், உன்னோட எக்ஸாம்ல வந்துச்சுன்னா ஆன்சர் எடுத்துக்கலாம். இந்த V அவங்க கொடுத்துட்டாங்க x into pi, அதை அப்படியே வச்சுக்கிறாங்க. 1/4 pi epsilon naught 9 into 10 power 9, அதையும் அப்படியே வச்சுக்கிறாங்க. ரேடியஸ் வேணும், அது 10 சென்டிமீட்டர் இருக்கு, அதை மீட்டருக்கு மாத்திட்டாங்க. இப்ப ரிங்கோட சார்ஜ் வேல்யூ வேணும். அவங்க லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜ் பை லென்த். இது வந்து சார்ஜ் கண்டுபிடிச்சா லாம்டா இன்டு எல். லாம்டா ரீடைன் பண்ணலாம். லென்த்துக்கு பதில் நான் என்ன பண்ணலாம்னா பையா இருக்கும். ஏன் பையா? ஹாஃப் ரிங்கோட லென்த் வந்து ஹாஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் வரும், அதனால பையா இருக்கு. இது அப்படியே இங்க பிரிண்ட் பண்ணுங்க. லாம்டா பையான்னு வரும். இந்த ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் கேன்சல், பை கேன்சல். அப்ப x is equal to 9 into 10 power 9 into லாம்டா வேணும். லாம்டா क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 4 nanocoulomb meter inverse. நானோ நார்மலா மாத்துங்க. அப்ப 4 into 10 power minus 9 plus 9 10 power minus 9 cancel ஆயிடும். அப்ப x will become 36. இதான் முடிச்சாச்சு. ரிங்கோட V ஃபார்முலா சென்டர் அது தெரிஞ்சா இது ஈஸியா பண்ணிடலாம். நான் நோட்ஸ்ல 1/4 pi epsilon naught k எழுதிப்பேன். ரெண்டும் ஒண்ணுதான். உங்களுக்கு பார்த்தாவே என்ன புரிஞ்சுடும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும்பா, ஈஸி. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு அபிஷியலா சிலபஸ்ல இல்லை, நம்மளுக்கு தெளிவா சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க, அப்டேட்டட் சிலபஸ்லயும் சொல்லியிருக்காங்க. காஸ் லா வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு படிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார் 3 ஸ்ட்ரக்சர் தான், லாங் வயர், சீட், ஹாலோ செல், ஹாலோ ஸ்பெரிக் செல், இதான் சொல்லியிருக்காங்க. மித்த ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லல. பட் ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ல கொஞ்சம் அப்படியே லைட்டா எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். நம்மளுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் தான் சால்வ் பண்ணிடலாம் நம்ம ஒரு தாட் பண்ணுவோம். அதுக்குதான் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ணா இந்த ஐடியா கிடைச்சிடும்.
இப்ப நம்ம அடுத்த அட்டம்ப்ட்ல அதை ஈஸியா பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 33. The distance between two charges, the distance between charges plus q and minus q is 2l, and between plus 2q and minus 2q is 4l. The electrostatic potential at point P at a distance r from center O is minus alpha into QL by r squared 10 power 9 volt, where the value of alpha is. அவங்களே டயகிராம் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த மாதிரி ஒரு டயகிராம் இருக்கு. மிட் பாயிண்ட் O, இந்த ஆங்கிள் 60 டிகிரிங்கிறாங்க, இந்த டிஸ்டன்ஸ் ஆறுங்கிறாங்க, இது பாயிண்ட் P. இந்த பக்கம் மைனஸ் கியூ இருக்கு, இந்த பக்கம் பிளஸ் கியூ இருக்கு. இந்த மைனஸ் கியூக்கும் பிளஸ் கியூக்கும் அக்ராஸ் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எல்லுங்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் பிளஸ் 2q இருக்கு, இந்த சைடு மைனஸ் கியூ இருக்கு, மைனஸ் 2q. இந்த டிஸ்டன்ஸ் கொஸ்டின்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது 2l, மைனஸ் கியூக்கும் பிளஸ் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2l, பிளஸ் 2qக்கும் மைனஸ் 2qக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4l சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ல பொட்டன்சியல் கேட்டிருக்காங்க. பொட்டன்சியலை கண்டுபிடிச்சிட்டு அது அவங்க கொடுத்திருக்கிற ஆன்சரோட ஈக்குவேட் பண்ணி மிஸ்ஸிங் நோட்டேஷன் ஆல்பாவை என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். முதல்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு டயகிராம் பண்ணேன். இது மைனஸ் கியூ, இது பிளஸ் கியூ, இது மிட் பாயிண்ட் O, இது டெஸ்ட் பாயிண்ட் P, இது R, இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப இது எலக்ட்ரிக் டைபோல். இந்த எலக்ட்ரிக் டைபோலுக்கான எலக்ட்ரிக் பொட்டன்சியல் at point P is equal to P cos theta divided by 4 pi epsilon naught. இதுல 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். ஆர்ங்கிறது டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் டைபோலோட மிட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். தீட்டாங்கிறது பிளஸ் சார்ஜ் எங்கிட்ட இருக்கோ அங்கிட்டு ப்ரொஜெக்ட் ஆகிற ஆங்கிள். Pங்கிறது டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்டோட ஃபார்முலா என்னன்னா சார்ஜ் இன்டு லென்த் ஆஃப் டைபோல். அப்போ ஃபார்முலாவும் உனக்கு ஞாபகம் இருக்கணும். ஃபார்முலால இருக்கிற ஒரு டேர்மும் as per டயகிராம் எதை மீன் பண்ணுதுங்கிறதையும் நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். தீட்டானா நீயா ஏதோ ஒரு ஆங்கிள் சொல்லக்கூடாது. பிளஸ் சார்ஜோட ப்ரொஜெக்ட் ஆகிற ஆங்கிள். நீங்க வேணா நம்மளோட டெரிவேஷன் எடுத்து வெரிஃபை பண்ணி பாருங்க. பிளஸ் சார்ஜோட ப்ரொஜெக்ட் ஆகிற ஆங்கிள் தான் எழுதி. இப்ப அடுத்து என்ன, இதுல டேட்டாவை போட்டா இந்த ஃபர்ஸ்ட் டைபோலுக்கான பொட்டன்சியல் கிடைச்சிடும். திருப்பி டேட்டாவை போட்டா ரெண்டாவது டைபோலுக்கான பொட்டன்சியல் கிடைச்சிடும். ஏன்னா இதுல ரெண்டு டைபோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைபோலுக்கான பொட்டன்சியலை V1 எழுதுறாங்க. முதல் டேர்ம் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்டையும் P தான் டினோட் பண்றோம், டெஸ்ட் பாயிண்ட்டையும் P தான் டினோட் பண்றோம். அப்ப இந்த P அந்த P கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதும் டீச் பண்றப்ப சொல்லியிருக்காங்க. டைபோல் மூமெண்டோட ஃபார்முலா any1 charge into length of dipole. ஃபர்ஸ்ட் டைபோல்ல சார்ஜ் வேல்யூ q, length of dipole 2l, அப்புறம் cos theta வரும். இந்த ஃபார்முலா படி தீட்டாங்கிறது பிளஸ் சார்ஜோட ப்ரொஜெக்ட் ஆகிற ஆங்கிள். பிளஸ் சார்ஜ் இங்க இருக்கு, அதோட ப்ரொஜெக்ட் ஆகிற ஆங்கிள் 60 டிகிரியா இருக்கு. அப்ப cos 60 வரும். அப்புறம் 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலா படி ஆர்ங்கிறது டைபோலோட மிட் பாயிண்ட்க்கு டெஸ்ட் பாயிண்ட்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். அது ஆர்னு தான் क्वेश्चनல இருக்கு. அப்ப r ஸ்கொயர் என்பது r ஸ்கொயர் போடுறோம். அடுத்து ரெண்டாவது டைபோல்னால வர பொட்டன்சியல் கண்டுபிடிக்கணும். அத V2 ன்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் டைபோல் மூமெண்ட் P, any1 charge into length of dipole. இங்க சார்ஜ் வேல்யூ 2q, length of dipole 4 இருக்கு. அப்புறம் cos theta வரும். தீட்டாங்கிறது பிளஸ் சார்ஜோட ப்ரொஜெக்ட் ஆகிற ஆங்கிள். பிளஸ் சார்ஜ் இந்த பக்கம் இருக்கு, அதோட ப்ரொஜெக்ட் ஆகிற ஆங்கிள் 120 டிகிரியா இருக்கு. நீ அவசரத்துல 60 போட்டு சொதப்பிடுவேன். 120 கவனமா போறேன். அதனாலதான் நான் இந்த டயகிராம போட்டு ஃபார்முலா எழுதி ரெஃபர் பண்ணி டீச் பண்றேன். 4 pi epsilon naught r ஸ்கொயர்ல பிரச்சனை வராது, அது அப்படியே இருக்கு. பொட்டன்சியல் ஸ்கேல் ஆகுது. அப்ப ரெண்டு பொட்டன்சியலையும் ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு டோட்டல் பொட்டன்சியல் கிடைச்சிரும். Q 2l retail, cos 60 ஓட வேல்யூ 1/2 divided by 4 pi epsilon naught r squared plus 2q 4l எல்லாம் retail, cos 120 minus 1/2 divided by 4 pi epsilon naught r squared retail. இந்த 2 cancel ஆயிடும், இந்த 2 cancel ஆயிடும்.
இது QL by 4 pi epsilon naught r squared. இது minus 4QL by 4 pi epsilon naught r squared. Simplify பண்ணா 3QL divided by 4 pi epsilon naught r squared is equal to V. இந்த V கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா minus alpha into QL divided by r squared into 10 power 9 சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும், r squared கேன்சல் ஆயிடும், QL கேன்சல் ஆயிடும், ஆல்பா மிச்சம் இருக்கு, 10 power 9 மிச்சம் இருக்கு, 1/4 pi epsilon naught 9 into 10 power 9. அது இல்லாம இதுல ஒரு 3 பெண்டிங். 10 power 9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆல்பா will become as 27. ரெண்டையும் ஆட் பண்ணும், அதை இதோட ஈக்குவேட் பண்ணும், அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் அப்டேட் பண்ணுங்கிற இந்த ப்ராசஸ்லாம் உனக்கு சிம்பிளா தான் இருக்கும். இந்த இடத்துல சொதப்புவ ஃபார்முலாவை கவனக்குறைவா ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தப்புகள் தான் உனக்கு இந்த கொஸ்டின்ல வரலாம். கவனமா இருந்தா வராது. அவ்வளவுதான். 33 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 34 சிம்பிள் கொஸ்டின் தான். given below are two statements. One is labeled as assertion A and other is labeled as reason R. Assertion A: work done by electric field on moving a positive charge on equipotential surface is always 0. Reason: electric lines of force are always perpendicular to equipotential surface அப்படிங்கறாங்க. ஆக்சுவலா நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டேன். நான் இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கான ஃபார்முலா என்னன்னா Q divided by 4 pi epsilon naught r squared. இதே பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சா Q divided by 4 pi epsilon naught r மூலம். இப்ப இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் r. அந்த r தான் நான் இங்க ஃபில் பண்ண போறேன். இந்த சார்ஜ் சென்டரா வச்சுக்கிட்டு சப்போஸ் இந்த rங்கிற ரேடியஸ்க்கு நான் ஒரு சர்க்கிள் போட்டேன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த சர்க்கிள் ஃபுல்லா பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கு. ஏன்னா r மாறல, சார்ஜ் மாற போறது இல்ல, 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். அப்ப v கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப இந்த சர்ஃபேஸ் தான் என்ன சொல்றாங்க? ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சொல்றாங்க. இதான் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். மேபி நீங்க இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மார்க் பண்ணா இப்படி இருக்கு. நீங்க இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மார்க் பண்ணா இப்படி இருக்கு. நீங்க இந்த ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா 90 டிகிரி மெயின்டைன் ஆகும். அப்ப ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இருக்கும். ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஃபுல்லா பொட்டன்ஷியல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. நீங்க இதுல இங்க இருந்து இங்க ஒரு சார்ஜ் மூவ் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜ் மூவ் பண்ணணும். அப்படி சார்ஜ் மூவ் பண்றதுக்கு நாம ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி தான் வொர்க் டன். when potential are equal னா நீ எந்த வொர்க் டன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வொர்க் டனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா del v into q. இது வொர்க் டனோட அந்த vq ஐ இப்படி அப்டேட்டடா எழுதலாம். del v into q எழுதலாம். இப்போ இங்க இருந்து இங்க ஒரு சார்ஜ் மூவ் பண்ணுது. இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்லயும் பொட்டன்ஷியல் ஈக்குவல்னா del v உங்களுக்கு என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். 0 into q என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். அப்ப ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல நீங்க சார்ஜை மூவ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த வொர்க்கும் என்ன ஆகாது, தேவைப்படாது. அதனால வொர்க் டன் 0. அதே மாதிரி ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட அப்பியரன்ஸுக்கு பெர்பெண்டிகுலரா தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால தான் இந்த பொட்டன்ஷியல் தான் ஈக்குவலா இருக்கு. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேற டைரக்ஷன்ல இருந்ததுன்னா பொட்டன்ஷியல் இங்க அன்ஈக்குவலா இருக்கும். இங்க ஒரு பொட்டன்ஷியல், இங்க ஒரு பொட்டன்ஷியல் அன்ஈக்குவலா இருக்கும். சோ அதனால அவங்க சொல்லியிருக்கிற அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். அதனால ஆப்ஷன் ஏவை நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏல தான் உங்க ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ சொல்லியிருக்காங்க. கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். இப்ப நான் இப்படி இருந்தாதான் இது 0 ஆகும், இப்படி இல்லைன்னா இது 0 ஆகாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு மாதிரி இன்க்ளைன்டா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க சார்ஜை மூவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ற மாதிரி. இப்போ பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால ஒர்க் வராது. ஒர்க் பண்ண இன்னொரு ஃபார்முலா என்ன? இப்போ இது ஒரு ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒர்க் பண்ண இன்னொரு ஃபார்முலா என்ன? எஃப் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார்.
F க்கு பதில் E2 ன்னு எழுதலாம். டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். டாட் ப்ராடக்ட்க்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா cos θ போடலாம். அப்ப E2 cos θ into டிஸ்பிளேஸ்மென்ட். நான் இங்க இருந்து இங்க வரேன். அது S. தீட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி இருக்கு. அப்ப 90 போட்டா cos 90 0 ஆன்சர் 0 வரும். அதனால ஒர்க் டன் 0 ஆ இருக்கறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதனால இந்த क्वेश्चனை பொறுத்தவரை உங்களுக்கு எது ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் பெட்டர் ஆன்சர். சோ அதனால அதை பிக் பண்ணிக்கலாம். சோ 34 ஓவர். அடுத்து 35 ல இருந்து கெபாசிட்டர்ல இருக்கிற क्वेश्चंस தான் வருது. A capacitor has air as dielectric medium and two conducting plates of area 12 centimeter square and they are 0.6 centimeter apart. When a slab of dielectric having area 12 centimeter square and 0.6 centimeter thickness is inserted between the plates, one of the conducting plates has to be moved by 0.2 centimeter to keep the capacitance same as in previous case. The dielectric constant of slab is அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஆக்சுவலா ரெண்டு பிளேட் parallel இருக்கு. பிளேட்டோட ஏரியா 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட் நான் D1 போட்டுக்கிறேன். அது எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 0.6 சென்டிமீட்டர். ஏர் ஃபில் ஆயிருக்கு. இந்த கெபாசிட்டன்ஸ் நான் C1 எழுதுறேன். ஏர்ல கெபாசிட்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. எப்சிலான் நாட் A by D. D க்கு பதில் D1 போடுறேன். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அதே parallel plate capacity பிளேட்டோட ஏரியா அதே 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஒரு 0.6 சென்டிமீட்டர் என்ன பண்றாங்கன்னா டைஎலக்ட்ரிக் போட்டாங்க. அந்த டைஎலக்ட்ரிக்கோட கான்ஸ்டன்ட் K. ஏற்கனவே 0.6 சென்டிமீட்டர் தான் ஏர் இருக்கு. எந்த அளவுக்கு ஏர் இருக்கோ அதே அளவுக்கு டைஎலக்ட்ரிக் போட்டுட்டு இந்த பிளேட்டை கொஞ்சம் நவுத்திட்டாங்க. இன்னொரு 0.2 சென்டிமீட்டர் நவுத்திட்டாங்க. இப்ப இந்த கெபாசிட்டன்ஸோட வேல்யூ C2. இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் பண்றாங்க. ஒரு செர்டைன் அமௌண்ட் டைஎலக்ட்ரிக் போடுறாங்க. பிளேட்டை கொஞ்சம் நவுத்திட்டாங்க. இந்த டிசைனோட வேல்யூ C2. क्वेश्चन படி C1 ம் C2 ம் ஈக்குவல். அப்படினா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K என்னன்னு கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்ல ஒரு பார்ட்டிஷன் கொடுத்திருக்கு. நான் ரெகுலர் கிளாஸ்ல நடத்துறப்பே தெளிவா சொல்லியிருக்கேன். டிஸ்டன்ஸ்ல பார்ட்டிஷன் இருந்துச்சுன்னா அது சீரிஸ் கனெக்ஷன். ரெண்டு யூனிட் தெரியுது. அதனால 1/CS is equal to 1/C1 plus 1/C2 எழுதலாம். சோ இதுல வந்து C ஓட டிசைன் ஃபார்முலா எப்சிலான் நாட் A by D. 1/C னா D divided by எப்சிலான் நாட் A னு எழுதலாம். 1/CS க்கு பதிலா நான் C2 னு போட்டுக்கிறேன். 1/C1 க்கு பதிலா இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்க. D க்கு பதிலா 0.6 சென்டிமீட்டர் நான் மீட்டரா மாத்திட்டேன். எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். எப்சிலான் நாட் தான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K. ஏரியாவை ஏனே வச்சுக்கிறேன். ஏன்னா டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன்ல ஏரியா மாறாது. ஏரியாவோட நம்பரை நம்ம கடைசியா போட்டுக்கலாம். பிளஸ் 1/C2 இந்த போர்ஷன் வாங்க. இந்த போர்ஷன்ல ஏர் தான் இருக்கு. D க்கு பதிலா 0.2 சென்டிமீட்டர் அதை மீட்டரா மாத்திட்டாங்க. எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட். ஏர் இருந்தா எப்சிலான் நாட் 1 அதை விட்டுறலாம். ஏரியாவை ஏனே வச்சுக்கிறேன். அப்போ 1/C2 is equal to epsilon naught A. அதை வெளியே எடுத்துறேன். 10 power minus 2 அப்புறம் வெளியே எடுத்துறலாம். வெளியே எடுத்துட்டா remaining 0.6 by K plus 0.2 கிராஸ் பண்ணுங்க. அப்போ 1/C2 is equal to 10 power minus 2 divided by epsilon naught into A. கிராஸ் பண்ணா 0.6 plus 0.2 K by K வரும். From this C2 கண்டுபிடிங்க. அப்ப epsilon naught A divided by 10 power minus 2 into K divided by 0.6 plus 0.2 K வரும். கொஸ்டின்ல இருக்க ப்ரூஃப் படி இந்த ஏர் ஃபில்ட் கெபாசிட்டரும் மாடிஃபைடு கெபாசிட்டரோட வேல்யூ ஈக்குவல். அப்ப C1 ம் C2 ம் ஈக்குவல். அப்ப C1 is equal to C2 னு எழுதுனா C1 க்கு பதிலா epsilon naught A by D1 எவ்வளவு இருக்குன்னா 0.6 சென்டிமீட்டர் அதை மீட்டரா மாத்திட்டாங்க. C2 க்கு பதிலா எனக்கு epsilon naught A divided by 10 power minus 2 into K divided by 0.6 plus 0.2 K இருக்கு.
epsilon naught a cancel 10 power minus 2 cancel cross பண்ணீங்கன்னா 0.6 plus 0.2 k is equal to இதை கிட்ட cross பண்ணா 0.6 k வரும் 0.6 is equal to இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா 0.4 k வரும் இதுல இருந்து k கண்டுபிடிச்சா 0.6 by 0.4 வரும் which means 6 by 4 6 by 4 னா 3 by 2 3 by 2 னா 1.5 இதான் ஆன்சர் இதையும் அதையும் क्वेश्चन படிச்சு ப்ராப்பரா நீங்க வரையணும் அதான் இங்க இம்பார்ட்டன்ட் நீ சொல்யூஷன் பாக்குறப்போ உனக்கு கன்வின்ஸ் ஆகும் ஆனா நாளைக்கு நீ क्वेश्चन படிச்சு டயகிராம் வரைய தெரியலனா மாட்டிக்கும் சோ அதனால கவனமா இருக்கும் பிளேட் செப்பரேஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்ட்டிஷன் இருக்கு ஏரியா பார்ட்டிஷன் இருக்கு டிஸ்டன்ஸ்ல பார்ட்டிஷன் கொடுக்கிற மாதிரி இருந்தா சீரிஸ் லாஜிக் இது நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்லயே சொன்னதா ஏரியா பார்ட்டிஷன் இருந்துச்சுன்னா parallel லாஜிக் சோ 35 முடிச்சாச்சு அடுத்து 36 கெபாசிட்டரோட டிசைன் ஃபார்முலா கெபாசிட்டரோட டெஃபினிஷன் ஃபார்முலா சீரிஸ் கனெக்ஷனுக்கு கெபாசிட்டர் ஃபார்முலா parallel கனெக்ஷனுக்கு கெபாசிட்டர் ஃபார்முலா இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும் எனர்ஜியோட ஃபார்முலா எல்லாம் நல்லா தெரியும் சோ அதனால நான் ஃபார்முலாவா எதையும் உனக்கு என்ன பண்ணலாம் ஹைலைட் பண்ணலாம் எந்த क्वेश्चनலயும் அந்த क्वेश्चனுக்கு முன்னாடி இதான் ஃபார்முலா அப்படின்னு பயங்கரமா அந்த தியரி எல்லாம் நடத்தல தெரியுங்கிற ப்ராஸ்பெக்ட்ல இருந்து பிக் பண்ணி தான் நடத்திட்டு இருக்கேன் அடுத்து 36 இந்த क्वेश्चन நான் NCERT எக்ஸாம்லயே அடிக்கடி பார்த்திருக்கேன் A capacitor is made of a flat plate of area A and a second plate having a stair-like structure as shown in figure. The area of each stair is A by 3 and the height is D. The capacitance of arrangement is parallel plate capacitor ஒரு plate வந்து ஈவனா இருக்கு இன்னொரு plate படிமாறு இருக்குங்கறாங்க இந்த ஹைட் வந்து டீட்டாங்க இந்த ஹைட்னா டி பிளேட்டோட ஏரியா வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா a by 3ட்டாங்க உள்ள ஏர் தான் இருக்கு இப்போ இதோட ஏரியா a by 3 இதோட ஏரியா a by 3 இதோட ஏரியா a by 3 உள்ள ஏர் இருக்கு இதோட c வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க இதோ ஒரு கெபாசிட்டர் இதோ ஒரு கெபாசிட்டர் இதோ ஒரு கெபாசிட்டர் மூணு கெபாசிட்டரா பிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி செகண்ட் பிளேட் ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இத நான் கெபாசிட்டரா பார்க்கறேன் கெபாசிட்டரோட டிசைன் ஃபார்முலா எப்சிலான் நாட் ஏரியா பை டி இதோட கெபாசிட்டன்ஸ் நான் C1 எழுதுறேன் எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட் ஏரியாக்கு பதில் A by 3 D க்கு பதில் D இத பார்த்தாச்சுன்னா இத மறந்துடு அடுத்து இத வரும் அந்த கெபாசிட்டன்ஸ் C2 ன்னு எழுதுறேன் எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட் ஏரியாக்கு பதில் A by 3 இந்த கெபாசிட்டன்ஸ்ல ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு அப்ப D plus D உங்களுக்கு என்ன ஆயிடும்னா 2D ஓகே இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க தனித்தனியா பாருங்க ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்ததுன்னா பயப்படாதீங்க தனித்தனியா பாருங்க இப்ப இதை அழிச்சிருங்க இதை அழிச்சுனா உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க இது ஒரு கெபாசிட்டர் லைட்டா இங்க போட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி இதை அழிச்சு விட்டா அடுத்து இது ஒரு கெபாசிட்டர் இது ஒரு கெபாசிட்டர் மூணு கெபாசிட்டர் அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு பண்ண வேண்டியது அப்புறம் அடுத்து C3 மூணாவது ஸ்டெப் So epsilon not constant ஏரியாவுக்கு பதில் A by 3 distance between two plate உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த அளவுக்கு வருது அப்ப இது ஒரு D இது ஒரு D இது ஒரு D தான் 3D அடுத்து இவங்க எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க சீரிஸா parallel பார்க்கணும் இதுல ஒரு மேஜர் பிளேட் இருக்குல்ல இந்த மேஜர் பிளேட்ல இருந்து ஒரு சார்ஜ் வர மாதிரி ஃபீல் பண்ணுங்க இந்த சார்ஜ் வந்து இங்கிட்டு ஒரு பார்ட் இங்கிட்டு ஒரு பார்ட் இங்கிட்டு ஒரு பார்ட்னு பிரியுது சார்ஜ் பிரியற மாதிரி இருந்ததுன்னா parallel சில நேரத்துல சீரிஸ் parallel ஜட்ஜ் பண்ண முடியலன்னா எது மேஜர் பிளேட்டோ அதுல ஒரு வயரை போட்டு ஒரு சார்ஜ் வர மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு ஒரே சார்ஜ் ஃப்ளோ ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னா சீரிஸ் சார்ஜ் வந்து ஸ்பிளிட் ஆகுற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னா parallel இங்க சார்ஜ் ஸ்பிளிட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்ப parallel parallelல ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா C1 + C2 + C3 C1 வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா epsilon naught A by 3 by D C2 வேல்யூ epsilon naught A by 3 by 2D C3 வேல்யூ epsilon naught A by 3 by 3D இருக்கு epsilon naught A by 3 D இதெல்லாம் காமனா எடுத்துட்டா 1 + 1 by 2 + 1 by 3 ன்னு வந்துரும் epsilon naught A by D 3 இதெல்லாம் ரீடைன் பண்றேன் 6 LCM எடுத்தா இங்க 6 வரும் இதுல வந்து 3 வரும் இதுல வந்து 2 வரும் அப்படினா epsilon naught A by 3 * 6 18D இது என்ன ஆயிடும்னா 9 11 வரும் இதான் ஃபைனல் முடிஞ்சு ஸ்டெப்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா இப்படிதான் பண்ணுவோம் இந்த क्वेश्चन நான் NCERT ல பார்த்துட்டேன் சில மாடல் பேப்பர்ல இந்த மாதிரி क्वेश्चंस நான் பார்த்துட்டேன் செம சிம்பிள் இது
உங்களுக்கு சீரிஸ் பேரலல் ஜட்ஜ் பண்ண தெரியலன்னா இந்த லாஜிக் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சீரிஸ் பேரலல் ஜட்ஜ் பண்றதுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் கெபாசிட்டியும் கொடுத்துருக்கா. பட் டிசைன் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரப்ப சீரிஸ் பேரலல் ஜட்ஜ் பண்ண முடியலன்னா நான் சொன்ன மாதிரி சார்ஜ் எடுத்துட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க, ஐடியா கிடைக்கும். ஸோ 36 ஓவர். அடுத்து 37 ஸ்டைல்ல நிறைய ப்ராப்ளம் ரெகுலர் கிளாஸ்லயே பார்த்துருக்கோம். Two identical capacitors have same capacitance C. One of them is charged to potential V and the other to the potential 2V. The negative end of both are connected together. When the positive ends are also joined together, the decreasing energy of combined system is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு கெபாசிட்டர் தனித்தனியா பேட்டரி வச்சு சார்ஜ் பண்றாங்க, அப்புறம் ரெண்டு கெபாசிட்டரையும் கனெக்ட் பண்றாங்க. இதுல ஜெனரேட் ஆகிற லாஸ் ஆஃப் எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ் ஆஃப் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா இனிஷியல் எனர்ஜி என்ன, ஃபைனல் எனர்ஜி நீங்க கால்குலேட் பண்ணணும். ரெண்டையும் கழிச்சா லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும். எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 1/2 CV² அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் எனர்ஜி. ரெண்டு கெபாசிட்டியும் தனித்தனியா சார்ஜ் பண்றாங்க. ஒரு கெபாசிட்டரோட வேல்யூ C, அதுக்கான பேட்டரி V, அப்ப 1/2 CV² வந்துடும். ரெண்டாவது கெபாசிட்டரோட வேல்யூ C, அதோட பேட்டரி 2V, அப்படின்னா 1/2 C2V² வந்துடும். இது ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர், ப்ராபபிலி என்னோட எனர்ஜி. இது ரெண்டாவது கெபாசிட்டர், ப்ராபபிலி உங்களோட எனர்ஜி. இது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் எனர்ஜி இனிஷியல் கிடைச்சிடும். சோ இதுல 1/2 CV² காமனா எடுத்துடலாம். ரிமைனிங் 1, இதுல ரிமைனிங் 4 வரும். சால்வ் பண்ணா 5/2 CV². இது இனிஷியல் எனர்ஜி. இப்ப ஃபைனல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல உங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, ரெண்டு கெபாசிட்டி கனெக்ட் பண்றதா. ரெண்டு கெபாசிட்டரோட நெகட்டிவ் பிளேட்டையும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நெகட்டிவ் கனெக்ட் பண்றாங்க, பாசிட்டிவ் கனெக்ட் பண்றாங்க. மாற்றி கனெக்ட் பண்ணாதான் பிரச்சனை. இங்க ப்ரொபோசலா கனெக்ட் பண்றாங்க. அப்படி ப்ரொபோசலா கனெக்ட் பண்ணிட்டா parallel கனெக்ஷன், மாத்தி கனெக்ட் பண்ணாலும் parallel கனெக்ஷன் தான். எப்படி கனெக்ட் பண்ணாலும் parallel தான். parallelங்கிற வார்த்தை கூட சில நேரங்கள்ல கொடுத்துருவாங்க. அப்படி parallelங்கிற வார்த்தை இல்ல அப்படின்னாலும் அது parallel தான். ப்ராபபிலி சீரிஸ்ங்கிற வார்த்தை இருந்தா மட்டும்தான் சீரிஸா பார்க்கணும். மற்றபடி வார்த்தை இருந்தாலும் இல்லைனாலும் அதை நீ parallel தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணணும். இப்போ ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருக்கா, ரிவர்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்காங்கன்னா பாருங்க. இதுல ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருக்கு. ப்ராப்பரா கனெக்ட் ஆயிருக்குன்னா நீங்க காமன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா C1V1 + C2V2 C1 + C2. இதே ரிவர்ஸ்ல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்க டிஃபரன்ஸ் போடணும். இதான் பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளமும் நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். உங்களுக்கு J2020 மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும், நடத்தியிருக்கேன். ரெகுலர் கிளாஸ்லயே டீச் பண்ணிருக்கேன். இப்போ வந்து ப்ராப்பரா இருக்கிறதுனால பிளஸ் போட்டுருங்க. C1க்கு பதில் C, V1க்கு பதில் V, C2 C, V2க்கு பதில் 2V டிவைடட் பை C1 + C2 வந்து 2C ஆயிடும். அப்ப 2CV + CV அப்படின்னா 3CV/2C வருது. அப்ப 3/2 V1. எப்பெல்லாம் ரெண்டு கெபாசிட்டர் சார்ஜ் பண்ணிட்டு அதை ஒரு ஒயர் வச்சு கனெக்ட் பண்றதா சொல்றாங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா காமன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிடணும். இப்ப நான் ஒரு கெபாசிட்டி, நீங்க ஒரு கெபாசிட்டி, என்னையும் உங்களையும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நானும் நீனும் தனித்தனி கெபாசிட்டி கிடையாது. நானும் நீனும் பேரலா ஜாயின் ஆயிருக்கும்னு அர்த்தம். பேரலல்ல பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். அதுதான் காமன் பொட்டன்ஷியல் சொல்றோம். அதை நாம் அடுத்து கண்டுபிடிக்கணும். We are in parallel connection. Parallel equivalent capacitance கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா C1 + C2. C1 C, C2 C, அப்ப 2C. முதல்ல நம்ம தனித்தனியா சார்ஜ் ஆயிருப்போம். இப்ப நானும் நீனும் சேர்ந்து சிங்கிள் கெபாசிட்டரா மாறிட்டோம். அதோட வேல்யூ இது. நானும் நீனும் சேர்ந்து இருக்கிறப்போ உள்ள பேட்டரி வேல்யூ இது. இப்ப நானும் நீனும் சேர்ந்து இருக்கிறப்போ உள்ள ஃபைனல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம். ஃபைனல் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 CpVc². 1/2 ரீடைனர், Cpக்கு பதில் 2C, Vc² பதில் இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அப்ப 9/4 CV², சாரி V². இதை ஸ்கொயர் பண்ணா 9/4 V². இப்ப நாம என்ன பண்ணலாம், ஒரு 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 9/4 CV². இது வந்து ஃபைனல் எனர்ஜி. இந்த இனிஷியல் எனர்ஜி ஃபைனல் எனர்ஜி மைனஸ் பண்ணிட்டா எனர்ஜி லாஸ் கிடைச்சிடும், ஒரு டிக்ரீசிங் எனர்ஜி கிடைச்சிடும். இனிஷியல் எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னா 5/2 CV². ஃபைனல் எனர்ஜி 9/4 CV². CV² காமனா வெளியே எடுத்துக்கலாம்.
4 எல்சிஎம் எடுக்கிறோம். 4ல 2 வந்து 2 டைம்ஸ், அப்ப 5 into 2 10. 4ல 4 1 டைம்ஸ், அப்ப 9 வரும். அப்ப ஃபைனல் ஆன்சர் 1/4 சீரிஸ். இந்த ஸ்டைல்ல நிறைய ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். இந்த இடத்துல என்ன பொலாரிட்டி போகணும், கூட்டணுமா கழிக்கணுமா? கழிக்கணும்னா பெருசுல இருந்து சின்னதா கழிக்கணுமா? அது நீங்க क्वेश्चन ரீட் பண்ணி பார்க்கலாம். அவங்க எதுவுமே சொல்லலன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு வயர் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கலாம் சொல்லிருக்கலாம், கூட்டுங்க. ப்ராப்பர் கனெக்ஷனா இருந்தா கூட்டுங்க. ரிவர்ஸ்ல கனெக்ட் ஆகிருக்கணும் கழிங்க. சீரிஸ்னு சொன்னா டோட்டலா இந்த லாஜிக்கே வராது, டோட்டலா வேற ப்ராப்ளம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் நான் ரெகுலர் நோட்ஸும் பார்க்கணும், ஜேஇ நோட்ஸும் பார்க்கணும். ஜேஇ ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு ஜாஸ்தியா பார்க்கணுமோ அந்த அளவுக்கு போர்டு கம்ஃபர்டபுளா மாறும். சொன்னா நீங்க எல்லா ஸ்டைலும் பார்த்து முடிச்சாச்சு பாருங்க. சோ அடுத்து வந்து 38 போறாங்க. A parallel plate capacitor of capacitance 12.5 picofarad is charged by a battery connected between its plates to a potential difference of 12 volt. The battery is now disconnected and dielectric slab epsilon r is equal to 6 is inserted between the plates. The change in potential energy after inserting dielectric slab is dash into 10 power minus 12 joule. அதாவது ஒரு கெபாசிட்டருக்கு பேட்டரியை வச்சு சார்ஜ் பண்றாங்க. அப்ப எவ்வளவு எனர்ஜி அதுல ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கெபாசிட்டர் ஒரு மாடிஃபிகேஷன் பண்றாங்க, டிசைன்ல ஒரு மாற்றம் பண்றாங்க. அந்த மாற்றத்துக்கு அப்புறம் கெபாசிட்டர் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இத ரெண்டையும் கழிச்சோம்னா நம்மளுக்கு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன கிடைச்சிடும். முதல்ல அவங்க இனிஷியலா என்ன சொல்றாங்கன்னா, a parallel plate capacitor of capacitance 12.5 picofarad அப்படிங்கிறாங்க. Charged by a battery connected between its plates to potential difference of 12 volt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் இனிஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். பேட்டரி வேல்யூ இருக்கிறதுனால நான் எனர்ஜிக்கு என்ன பண்றேன்னா 1/2 CV² இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். 1/2 ரீடைல் C 12.5 கொடுத்திருக்காங்க. பிக்கோவை நான் 10 power minus 1 மாத்தி நார்மலுக்கு கொண்டு வந்துட்டேன். V12 சொல்லிட்டாங்க. சால்வ் பண்ணா எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 900 வரும். செக் பண்ணிக்கோ, ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கோ. 900 into 10 power minus 12. இது இனிஷியல். இப்போ ஒரு மாடிஃபிகேஷன் பண்றாங்க. என்ன மாடிஃபிகேஷன்னா பேட்டரி இஸ் டிஸ்கனெக்டட் அப்படின்றாங்க. பேட்டரி டிஸ்கனெக்டட். பேட்டரி டிஸ்கனெக்டட்னு சொல்லிட்டாங்க. Q கான்ஸ்டன்ட். அப்ப நீங்க சார்ஜ் வேல்யூவை ப்ரீவியஸ் டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிருங்க. C is equal to Q/V. இதுல இருந்து Q கண்டுபிடிச்சா CV ன்னு வரும். C வந்து 12.5 picofarad. V எவ்வளவுனா 12. இப்ப இதுல இருந்து Q கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளவு வருதுன்னா 150 into 10 power minus 12 கூல்னு வருது. எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி டிஸ்கனெக்டட்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னா Q வந்து கான்ஸ்டன்ட். அதை நீங்க இமிடியேட்டா என்ன பண்ணிருந்தா அப்டைன் பண்ணுங்க. ஏன்னா அது சம ப்ளூ, அதனால அப்டைன் பண்ணிருங்க. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அந்த கெபாசிட்டர்ல டைஎலக்ட்ரிக் போட்டாங்க. டைஎலக்ட்ரிக் போட்டா C வேல்யூ மாறும். C வேல்யூ என்ன ஆகும்? எப்சிலான் நாட் A/D. டைஎலக்ட்ரிக் வந்து 6. எப்சிலான் நாட் A/Dங்கிறது யார் அப்படின்னா ஏற்கனவே இருந்த கெபாசிட்டரோட வேல்யூ. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா யார் தான் இருந்தது, யார் இருந்தா C யோட ஃபார்முலா எப்சிலான் நாட் A/D. அப்ப இதுக்கு பதிலா 12.5 picofarad சொல்லியிருக்காங்க. அதை நான் எழுதிட்டேன். இப்ப சால்வ் பண்ணா எனக்கு C எவ்வளவு கிடைக்குதுன்னா 75 into 10 power minus 12 farad. பாருங்க, முதல்ல அவங்க பேட்டரி டிஸ்கனெக்டட்னு சொல்றதுனால Q கான்ஸ்டன்ட் அதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டா C வேல்யூவை மாத்திட்டாங்க, டிசைனை மாத்திட்டாங்க. டிசைனை மாத்திட்டு என்ன பண்றாங்க, ஒரு டைஎலக்ட்ரிக் போடுறாங்க. நம்ம டிசைனை மாத்துறதுல டைஎலக்ட்ரிக் உள்ள போட்டாங்க. அப்ப டெஃபினட்டா C வேல்யூ மாறிடும். இப்ப எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எனர்ஜி ஸ்டோரேஜ்க்கான ஃபார்முலா வந்து 1/2 CV². ஆனா எனக்கு பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆயிட்டதுனால இந்த ஃபார்முலாவை ஃபைனல் எனர்ஜி கால்குலேஷன்ல யூஸ் பண்ண முடியாது. அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ்ல யூஸ் பண்ணலாம். ஏன்னா சார்ஜ் வேல்யூ என்கிட்ட இருக்கு. அதனால புதுசா நான் கால்குலேட் பண்ண வேண்டிய ஃபைனல் எனர்ஜி என்ன அப்படின்னா 1/2 Q² C. அதாவது எனர்ஜி ரிலேட்டட் டு Q, அந்த மாதிரியான ஃபார்முலா. இதுல டேட்டா போடுங்க. 1/2 ரீடைல் Q நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 150 into 10 power minus 12 இருக்கு.
சீடாஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 75 into 10 power minus 1. இதை நான் சால்வ் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா ஃபைனல் எனர்ஜி 150 into 10 power minus 12 ஜூல். கொஞ்சம் கவனமா சால்வ் பண்ணுவோம். இப்ப சேஞ்ச் இன் எனர்ஜி கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் எனர்ஜி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வரும். ஃபைனல் இனிஷியல் மைனஸ் ஃபைனல். இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னா 900 into 10 power minus 12. ஃபைனலா எவ்வளவு இருக்குன்னா 150 into 10 power minus 12. அப்ப சால்வ் பண்ணா 750 into 10 power minus 12. இதான் முடிச்சாச்சு. சோ 38 போகும். பாருங்க இதான் ஆன்சர். இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஒரு 3-4 ப்ராப்ளம் நடத்திருக்கோம். இப்ப இதுல நான் ரெகுலர் கிளாஸ்ல நடத்துறப்ப முதல்ல ஆரம்பத்துல எனர்ஜி எப்படி இருக்கு, பேட்டரி எப்படி இருக்கு, சார்ஜ் எப்படி இருக்கு, சி எப்படி இருக்குன்னு பாக்குறப்ப ஒரு மாடிபிகேஷனுக்கு அப்புறம் சி என்ன ஆகுது, வி என்ன ஆகுது, கியூ என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கேன்னா டீடைலா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் நடத்தியிருப்பேன். எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிற டைட்டில்ல தியரியா கூட இதை கேட்கலாங்கிறத என்சிஆர்டி எக்ஸாம்ல இந்த மாதிரி ஸ்டைல் தியரியா கூட கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ இது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த தியரி நோட்ஸோட பிடிஎஃப் நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நடத்துறப்பே ஷேர் பண்ணிருக்கேன். உனக்கு வேணா நான் திருப்பி ஷேர் பண்றேன். ஒரு 1 வீக் அப்புறம் சில முக்கியமான நோட்ஸ் ஃபார் என்சிஆர்டி எக்ஸாம் இதெல்லாம் நீங்க திருப்பி ஒரு கிளான்ஸ் பாருங்க, இப்படி எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சோ அதை நீ ஃபாலோ பண்ணு. மிச்சம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம்ப்பா. நான் இப்ப இன்னும் 4 கொஸ்டின் பார்க்கணும். 4மே பெரிய கொஸ்டின், டைம் பார்த்தாது. சோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். தேங்க்யூ. நீங்க லாக் அவுட் ஆகிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப். Thank you.